என் அன்பு பிள்ளையே, உன்னை பல பேர் ஏமாற்றிருந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புக்கள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. நீ சந்திக்கும் தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்களைப் போல 2 மடங்கான வெகுமதிகளை நீ அடைவாய். வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகில் இருக்கின்ற அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள். அதனால் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்ற எண்ணத்தை அடியோடு தூக்கி எறி. துன்பப்படாத மனிதனை கிடையாது குழந்தையே. அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள். உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன். இமை பொழுதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள். என் ஆசீர்வாதங்கள் என்று உனக்கு துணை நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும். இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். தொட்டதெல்லாம் துவங்கும். நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகின்றேன். நான் உன் முன்னேத்தான் சென்று கொண்டிருக்கின்றேன். நீ என்னை பின்தொடர்ந்து வா. என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே. எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனது கர்மாக்கள் முடிவுக்கு வந்து விட்டன. உனது பொற்காலம் விடியப் போகின்றது. அதை பற்றி மட்டும் யோசித்து அதை சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு குழந்தையே. நான் உன்னுடன் இருக்கின்றேன். உன்னை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று கலங்காதே. நீ தூக்கி எறிய கல் இல்லை. வைரம் என்பதை தூக்கி எறிந்தவர்கள் பார்க்கின்ற அளவிற்கு உன்னை நான் பாட வைப்பேன். உன்னை நான் பிரகாசிக்க வைப்பேன். கலங்காதே. விதியோ பிறர் செய்த சதியோ நானே கதி என வந்துவிட்டார். நிச்சயமாக நான் உனக்கு துணையிருப்பேன். உன் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நீ நிறைவான வாழ்க்கையை வாழ்வாய். உனக்கான வெற்றி பாதையை நான் உருவாக்கி தருவேன். உன் எண்ணம் முழுவதும் என்னில் வை. எந்த நற்செயல் தொடங்கும் முன்னும் என்னை நினைத்து துவங்கு. வெற்றி உனதாகும். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே. உன்னை பற்றி தவறாக பேசுபவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் புகட்டுவேன். உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே. உனக்காகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்வு புதுப்பிக்கப்பட்டது. நீ கேட்டது அனைத்தையும் உன் வீட்டிற்கே வந்து தரப்போகின்றேன். சந்தோஷமாக இரு செல்லுமே. உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் நீ மறந்து போகாதே. உனது கஷ்டங்கள் இனி தீர்ந்துவிடும். உன் வாழ்வில் ஒளியேற்ற நான் வந்து விட்டேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. துன்பக் கடலில் இருப்பவர்களுக்கு தோணியாகவும் துயர் என வருபவர்களுக்கு தாயாகவும் இருந்து நான் உன்னை காத்திடுவேன். வேலையற்ற மனிதர்களின் தேவையற்ற பேச்சுக்களுக்கு ஒருபோதும் செவி கொடுக்காதே. உன் கவனம் கடமையின் மீதும் எண்ணம் கடவுளின் மீதும் வை. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ எதற்குமே பயப்படாதே. என் கை எப்போதும் உன்னை காக்கும். விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் அவர்களே உன்னை நிமிர்ந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்வில் நான் உயர்த்திடுவேன். உன் விருப்பமே என் விருப்பம் சாயப்பா. நீ இருக்கையில் நான் எதற்காக கலங்கிட வேண்டும் என்று என் மீது இத்தனை நம்பிக்கை கொண்ட உன்னை எப்படி கைவிடுவேன் தங்கமே? இன்று நீ எதிர்பார்த்தது கண்டிப்பாக நிறைவேறும். உன் முயற்சி வெற்றி பெறும். உன் நெடுநாள் கனவு நிறைவேறும். உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றது. நானே உன் பக்கத்தில் இருந்து அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீண்ட நாட்களான உனது வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும். தயாராக இரு. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. என் வாக்கு என்றுமே பொய்த்தது கிடையாது குழந்தையே. நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வா. நான் ஒன்று சொல்கின்றேன், கேட்பாயா? உன்னுடைய தடங்கல்கள் எல்லாம் விலகி உன் குடும்பத்தில் சந்தோஷமாக ஆளப் போகின்றாய். தயாராக இரு. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நீ எந்த நேரமும் குழப்பத்தில் இருப்பது ஏன் குழந்தையே? கஷ்டங்கள் என்பது வந்து போகத்தான் செய்யும். நீ அதையே நினைத்து கொண்டிருந்தால் அதனுடைய பாதிப்பு அதிகமாகும் அல்லவா? உனக்கு எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டார். இனி நான் தானே உனக்காக கவலைப்பட வேண்டும். உன் மனக்குழப்பத்தை நீக்கு. இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். துணிந்து சவாலான காரியங்களில் இறங்குவது எப்போதுமே வெகுமதி அளிக்கும். அப்போது தான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள முடியும். நான் இருக்க பயம் ஏன்?
தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. என்றும் புன்னகையோடு இருக்க பழகிக்கொள். ஏனென்றால் புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு. அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், வெறுப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும். உனக்கு நல்ல செய்தி தங்கமே. உன்னை நீண்ட நாள் தொந்தரவு செய்யும் விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது. எல்லாம் சரியாகிவிடும். உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் உள்ளது. கலங்காதே. என்னை நம்பி அவர் யாரும் கெட்டதில்லை. பொறுமைக்குள் உன் நிலைமை மாறப் போகின்றது. நாம் கண்ட கனவு பலிக்குமா என்று நினைக்கின்றா? நிச்சயம் நடக்கும். அந்த நல்ல நாட்களுக்காக காத்திரு. உன்னுடைய வாழ்க்கையில் வசந்தங்கள் வீச தொடங்கிவிட்டது. உனக்கு உதவுவது என் கடமை. உன்னை வழிநடத்துவது என் கடமை. உன்னோடு இருப்பதும் என் கடமை. உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பது எனது கடமை. ஆனால் விடாமுயற்சி செய்வது உன் கடமை. என்னை நம்புவது உன் கடமை. அயராமல் உழைப்பதும் உன் கடமை. பொறுமையாக இருப்பதும் உன் கடமைதான் குழந்தையே. கோபத்தின் உச்சகட்டம் அடுத்தவர்களை காயப்படுத்துவது அல்ல, அமைதியாக இருப்பது தான். நல்லவனாக இரு, ஆனால் சற்று கவனமாக இரு. உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து என்றைக்குமே கவலைப்படாதே. அவர்களை அப்படியே விட்டுவிடு. ஏனென்றால் நீ இழந்தது உண்மையான பொய்யை, ஆனால் அவர்கள் இழந்தது உண்மையான உண்மையை. இறுக பிடித்தாலும் இலகுவாக விலகத்தான் செய்கின்றது பணமும் பாசமும். அறியாமல் செய்யும் தவறுகளை விட அறிந்து செய்யும் தவறுகளே இன்றைய உலகில் அதிகம். காரணம் சுயநலம். தன்னுடைய நலனுக்காக யாருடைய நலனையும் நாசம் செய்யும் எண்ணம். இந்த எண்ணம் இன்று சுகத்தை அறியலாம், ஆனால் வரும் காலம் என்று ஒன்றுள்ளது. நீ அறிந்ததை விட அறியாதது உனக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்கும். சிந்தித்து செயல்படு. ஓர் உண்மை பல பொய்களால் தோற்று போனாலும் ஒரு நாள் உண்மை பல பொய்களை தோற்கடித்தே தீரும். அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப் போவதில்லை. உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவப் போவதும் இல்லை. பிறகு ஏன் அடுத்தவன் என நினைப்பான் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார். நிரந்தரம் இல்லாத ஒன்றிற்காக நிம்மதி இல்லாமல் அலைவது தான் இந்த வாழ்க்கை. தேடி வந்து பேசுபவர்கள் எல்லாம் சுயமரியாதை இழந்தவர்கள் அல்ல, உங்களின் மேல் அதீத மரியாதை வைத்திருப்பவர்கள் என்றும் அர்த்தம் கொள்ளலாம் குழந்தையே. விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை மாற்றி நினைப்பது நம் முட்டாள்தனம். இதை போன்றது தான் சில உறவுகளும். பொய் பேசாத வாய், நோயில்லாத வாழ்வு, ஏமாற்றம் இல்லாத உறவு, சந்தோஷமான வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, இவை அனைத்தும் கிடைப்பது சொர்க்க வாழ்க்கைக்கு சமமாகும். அடுத்தவரின் கண்ணீர், அடுத்தவர் பார்த்து சிரிக்கும் நிலை, இழந்ததை பற்றிய ஏக்கம், யாரையும் ஏமாற்றும் வாழ்க்கை, இவை அனைத்தும் நரக வாழ்க்கை வாழ்வதற்கு சமம். ஒரு மனிதனிடம் தன்னடக்கம் அதிகமாகின்றதோ, தாராள குணம் அதிகமாகின்றதோ, எப்பொழுது எது நடந்தாலும் அது இறை செயல். இறைவனுக்கு எல்லாம் தெரியும். நாம் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றானோ அப்பொழுதே அவன் இறை என்னும் ஒளி வட்டத்திற்குள் மெல்ல மெல்ல வந்துவிட்டான் என்பதே பொருளாகும். நீ அழைத்தாலும் நான் வருவேன். நீ மறந்தாலும் நான் வருவேன். நீ கேட்டாலும் நான் கொடுப்பேன். நீ கேட்க மறந்தாலும் கொடுப்பேன். ஏனென்றால் பிள்ளையின் தேவை தந்தை நான் அறியாமல் யார் அறிவர்? நான் உன்னுள்ளே இருந்து உனக்கான குரலை அசரீரியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி, உன் கண்கள் அதை பார்க்கும்படி கூறுகின்றேன். அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று. ஏன் குழந்தையை கலங்கிக் கொண்டிருக்கின்றார்? சற்று பொறுமையாக இரு. சிறிது தாமதம் ஆகலாமே தவிர உனக்கு நடக்கவிருக்கும் நன்மையை யாராலும் தடுக்க முடியாது. விட்டுக் கொடுப்பதால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. உன் எதிரே உள்ளவரின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து கேள். கேட்பதனால் உனக்கு நன்மை கூட வரலாம் அல்லவா? இவ்வுலகம் முழுவதும் எவரும் நல்லவரும் இல்லை, முழுவதும் எவரும் தீயவரும் இல்லை. நல்லவரிலும் ஒரு தீயவன் உள்ளான், மற்றும் தீயவரிலும் ஒரு நல்லவன் இருக்கின்றான். என் தங்கமே, எதற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லவர் தோற்பதில்லை. உனது நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்தவர்கள் தம் செய்கைக்கு வருந்துவர். இன்று முதல் நீடித்த பொறுமையை கைக்கொள். கஷ்டத்தை சகிக்க பழகு. எதையும் தைரியமாக எதிர்த்து நில். என்னில் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகள். விரைவில்
உன்னை துன்பத்தில் இருந்து மீட்டெடுப்பேன். தைரியமாக செயல்படு. முடிவை நானே தருகின்றேன். எனக்கு இன்னல்கள் கொடுத்தால் பொறுத்துக் கொள்வேன். ஆனால் என் பிள்ளைகளுக்கு இன்னல்களை கொடுத்தால் யாராக இருந்தாலும் அவர்களை சிதைத்து விடுவேன். உன்னிடம் ஒன்று கூறுகின்றேன் குழந்தையே. உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வந்துவிட்டது. எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல் இருந்துவிடு. அந்த பண்புதான் உன்னை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும். என் தங்கமே, நீ அழைக்காமலேயே நான் வருவேன். ஏனெனில் நீ என் பிரியமான செல்ல குழந்தை. அவமானப்படும் போது கவலைப்படாதே. வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள். உன்னை பிறருக்கு உதாரணம் காட்டும் அளவிற்கு கண்டிப்பாக நான் உயர்த்துவேன். உன் தன்னம்பிக்கைக்கு சக்தி உண்டு குழந்தையே. உன்னுடைய வெற்றிக்கு வழியமைப்பவன் நானே. என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதாக இதுவரை எவருமே இல்லை குழந்தையே. உன் வாழ்வில் கவலைகள் இருக்கும் என்றால் உன் கவலைகளை தீர்க்கும் கடவுள் இந்த சாகி உன் அருகில் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. நீ மனமேடை ஏறிட, மாங்கல்யம் பெற்றிட, இல்லறம் சிறந்திட, வம்சம் வளர்ந்திட என்னிடம் வா. என் பொற்பாதத்தில் உனது கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு. உனக்கான நல்லதை நான் செய்து தருவேன். விரைவில் உன் கண்ணீரை துடைப்பேன். உன் வேதனைகளுக்கு நல்லதொரு முடிவை தரப்போகின்றேன். நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிடத் தேவையில்லை. உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள். அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி தருவேன். கூடிய விரைவில் உன் பணத்தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நான் வருவேன் உனக்காக. கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காணப்போகின்றா. கலங்காதே குழந்தையே. இனி உன் வாழ்க்கையில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் கேள். கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.